இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியை நாம் அடிக்கடி பார்ப்பது உண்டு. என்னன்னு சொன்னால், கொஞ்ச காலத்துக்கு முன்பாக, கொஞ்சம் நாட்கள் முன்பு, ஒரு 10 வருஷம் வச்சிங்களேன் முன்னாடி, ஒரு ஞாயிறு சண்டே மாதத்துலேயோ ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு அந்தோனியார் திருப்பலியிலையோ இல்லை ஒரு திருவிழா நாட்கள்லேயோ கோயிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும். நான் சொல்கிறது உண்மையா பொய்யா நீங்கள் கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்கள். ஒரு திருவிழான்னா நன்மை கொடுக்கறதுக்கு ஒரு 10 ஃபார்ஸ் வருவாங்க. அவங்க நன்மை கொடுத்து முடியாது, அவ்வளோ தரும். நன்மை கொடுக்கவே 4-5 பாட்டு பாடுவாங்க. நம்ம பார்க்குறோம்ல, அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆனால் இப்போது அவ்வளோ கூட்டம் இருக்குதா என்பது கேள்விக்குறிதான். ஏன் அப்படி? அவ்வளோ மக்களோட விசுவாசம் என்ன ஆச்சு? அவ்வளோ மக்கள் எங்கே போனாங்க? கடவுளை அவங்க நம்புறது இல்லையோ? இதான் உண்மை. இந்த இயந்திர உலகத்தில் கடவுள் மீதான பற்று சற்று குறைஞ்சி போச்சுன்னு தான் சொல்லணும். உண்மைதான். அதுதான். கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை, ஒரு வார்த்தை மேல் நம்பிக்கை இல்லை. கடவுளை பார்த்துக்கலாம். இந்த நிலை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வரான பெரியவங்களுடைய பொன்மொழி இது. அதான் அந்த காலத்தில் ராஜாங்க என்ன பண்ணாங்க, எல்லா ஊர்லேயும் ஆலயங்களை கட்டி வச்சாங்க. ஆலயம் மனுஷனை பண்படுத்தும். கடவுள், அந்த கடவுள் விசுவாசம், கடவுள் பக்தி நமது உள்ளத்தை பண்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையை நேரிய பாதை நடத்தி கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கும். சரிங்களா? உண்மைதானே? அப்போ இறை பக்தி என்பது நம்முடைய வாழ்க்கையவே நிர்மாணிக்கும். அது இதுதான் உண்மை. நான் இப்போ பாருங்க பார்ப்போம், விசுவாசம் குறைஞ்சி போச்சுன்னு தான் சொல்லணும். உண்மைதான் அது. நான் உண்மை சொன்னால் போய் சொல்லணும். சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் நேற்று ஒரு பகுதி வாசித்தோம். நம்ம நேற்று விதைப்பர் ஓமை பற்றி கொஞ்சம் டீப்பாக நம்ம தியானித்தோம். இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு அந்த செய்தியில் விதைப்பர் ஓமையோட மீதி பாதி பகுதி வந்திருக்கு. விதைப்பவர் ஓமையை நம்ம சிந்திக்கிற நாம இந்த விஷயத்தை மறக்காமல் நம்ம தியானிப்போம். என்னன்னு சொன்னால், நம்ம உள்ளத்தை நம்ம என்ன பண்ணணும், நல்ல நிலமாக வச்சுக்கணும். நல்ல மண்ணு தான் என்ன பண்ணணும், நல்ல செடி உற்பத்தி பண்ணணும். அப்போ நம்முடைய உள்ளம் வழியோரமா, இல்லை முள் புதரா, இல்லை பாறாங்கல்லா, இல்லை நல்ல நிலமா என்று நம்ம இப்படிலாம் தியானிப்போம். நம்ம இப்படி தியானிக்கின்ற நாம் இன்னொரு விஷயத்தை நம்ம தியானிக்க மறந்துடுறோம். நம்ம நிலத்தை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம விதை இருக்கு இல்லையா, அதை நம்ம சிந்திக்க மறந்துடுறோம். அப்பதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அந்த விதை இருக்கிறதே, அதுவும் வீரியமுள்ள விதை. அந்த விதை ஆண்டவருடைய வார்த்தையான இறைவன். சரிங்களா? அந்த வார்த்தையான இறைவன் சக்தி மிகுந்தவர், ஆற்றல் மிகுந்தவர். அவர் பலன் தராமல் போக மாட்டார். இந்த விசுவாசம் நம்ம மனசில் இருக்கணும். உதாரணத்துக்கு அந்த சொல்றது, பெரும்பாடு உள்ள பெண் ஆண்டவருடைய துணியை தொட்டா போதும் இந்த குணமாவ. என்ன விசுவாசம்! இன்னொரு விஷயம் பாருங்க, அந்த சிறுமி இறந்து போயிருப்பா. ஆட்கள் சொல்லுவாங்க, ஏப்பா போதகரை தொந்தரவு பண்ணாத, உன் பொண்ணு செத்து போயிட்டா. போதகரை தொந்தரவு செய்யாதே, உன் மகள் செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க.
இருந்தாலும் போவார், நம்பிக்கையை மட்டும் விடாதே என்று சொல்லுவார். அந்த நம்பிக்கையை போட்டு என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அந்த சிறுமியை ஆண்டவர் இயேசு உயிர்ப்பித்து கொடுப்பார். ஸோ நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் மிக மிக அவசியமான விசுவாசம். அப்போ நாம் அந்த விதையையும் நம்பணும். நாம நல்ல நிலமாக தப்பு இல்லை, ஆனால் விதை சக்தி வாய்ந்தது. அந்த விதை நன்மையை செய்யும், சொன்னதை காப்பாற்றும் என அதை நம்ம விசுவசிக்கணும். எசையா 55 இப்படி வரும் பாருங்க. மழையும் பனியும் எப்படி வானிலத்தில் இறங்கி கீழே வருது, வானத்தில் கீழே வருது, அப்படி வந்து நிலத்தை நனைத்து அங்கே இருக்கின்ற விதைகளை முளைக்க செய்து அது பலன் தராமல் திரும்பவும் விண்ணுக்கு போகாது. அதை போலவே ஆண்டவருடைய வார்த்தை முறுக்கும் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த விதை ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையான இறைவன் சக்தி மிகுந்தவர், வீரியம் மிகுந்தவர், வலிமை மிகுந்தவர் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். கடவுள் சொல்வதை செய்வார். அந்த பெருமாள் பெண் என்ன பண்ணுவா, ஏசப்பா சொல்லுவார், என்னை தொட்டது யாருன்னு கேட்பாரு. எல்லாம் கண்டிப்பாக கேலியாக பார்த்துருப்பாங்க, என்னையா அம்மா கூட்டம் அப்படி நெரிச்சுன்னு என்னை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. ஆனால் அந்த பெருமாட்டுள்ள சகோதரி அவங்களுக்கு தெரியும், ஓ நம்மளாம் ஏச கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தெரியும், தயங்கினே வராங்க, ஏன் நான் தான் தொட்டேங்க ஐயா, இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை சொல்கிறாங்க. அம்மா ஒரு விசுவாசம் உன்னை குணமாக்கியது, வார்த்தையை பாருங்க, ஒன்று விசுவாசம் உன்னை குணமாக்கியது. விசுவாசம் எப்பேற்பட்ட காரணம் பாருங்க. லாஸ்ட் இறந்து போயிருப்பார், மாத்த மாதிரியா நிற்பாங்க. அப்போது அங்கே சகோதரர் சொல்லுவாங்க பாருங்க, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரர் செத்து போயிருக்க மாட்டான். உங்கள் விசுவாசத்தை பாருங்க. உங்கள் பிரசனத்துக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், துக்கம் நடந்திருக்காது. அப்போ ஏசப்பா கேட்பார், சரி இப்பொழுது அற்புதம் நிகழும் நீ விசுவசிக்கிறியா அப்படின்னு கேட்பார். விசுவசிக்கிறேன், நீங்கள் மெஸ்ஸியா கடவுளுடைய பிள்ளை, நீங்கள் கேட்குறத இப்போ அப்பா கொடுப்பார நம்புகிறேன். வார்த்தை பயிர் படித்து பாருங்க பார்ப்போம். அந்த விசுவாசத்தின் பொருட்டு இறந்தவரை, செத்து 4 நாள் ஆயிருக்குமே, நாற்றம் அடிக்குமேன்னு சொன்ன அந்த உடலை இயேசு ஆண்டவர் உயிர்ப்பித்து கொடுக்கிறார். நாம் அவர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை அனைத்தையும் செய்ய வல்லது. சரிங்களா? அவனுடைய வார்த்தையை நம்ம நம்பணும். நம்பினா அனைத்தும் நமக்கு கிடைக்கும். கடவுளை நம்பியோர் கைவிடப்படான்னு தெரியுங்க சொல்லுவாங்க. இன்றைய முதல் வாசகம் பாருங்க, எரேமியா நூல்லேருந்து. இந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, எரேமியா காலத்தில் மக்கள் தன்னை விடுவித்து தனக்கு எல்லாம் செஞ்ச யாவை ஆண்டவரை விடுத்து எல்லா தெய்வத்துக்கு முன்னாடியும் போனாங்க. இவரை விட்டாங்க. கடவுள் பார்த்தாரு, ஓஹோ அப்போ நான் அவனுக்கு தேவையில்லை, என்னை நீ விட்டுட்டேன், சரி என்று கடவுள் தன் உடன் இருப்பை விலக்கி கொள்கிறார். இன்னும் நான் கூட இருக்க மாட்டேன், ஒதுங்கிறாரு. அசிரிய படையெடுப்ப அழிந்து போகிறான், போ அடிமையா போ, பாபிலோன் ராஜா வரான், அழிந்து போ. குடும்பம் என்ன பண்ணுறான், அடிமையெல்லாம் வச்சு சக்கையாக புரியுறான். அப்போ தான் தெரியுது நம்ம எப்பேற்பட்ட ஒரு கோட்டையை அரணை விட்டுட்டு வந்திருக்கோம் நாம் சொல்லிட்டு. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் நோக்கி கதறாங்க, ஆண்டவரே காப்பாற்றுங்க. அப்படி கதறுகின்ற மக்களை தன் வார்த்தையால் என்ன பண்ணுறாரு, தேர்ச்சுகிறார் யாவே ஆண்டவர். கவலைப்படாதீங்க, இனம் திரும்பி வாருங்கள், என்கிட்ட திரும்பி வாங்க. அதை கவனிக்கணும். அப்போ திரும்பி என்ன அர்த்தம், முன்ன இருந்தீங்க இப்போ இல்லை, விலகி போயிட்டீங்க, திரும்பி வாங்க. நம்ம உங்களை ஒவ்வொருவராக ஒரு நம்ம வீட்டுக்கு சியோனுக்கு கொண்டு வருவேன். சியோன் மீன்ஸ் எருசலேமுக்கு இன்னொரு பேர் இது, நான் கொண்டு வருவேன். உங்களுக்கு நல்ல மேய்ப்பர்களை கொடுப்பேன். முன்ன இருந்தாங்க, ஆனால் அவங்க அப்போ உங்களுக்கு தப்பான பாதையில் கொண்டு போனாங்க.
ஆனால் இப்போது நல்ல மேய்ப்பை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் உங்களை நல்ல அறிவுடனும் முன்மதியோடு உங்களை வழி நடத்துவாங்க, கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். இனி நீங்கள் தீய எண்ணத்தோடு இருக்க மாட்டீங்க, பிடிவாதமாக இருக்க மாட்டீங்க. உங்கள் மனசு கல் மாதிரி இருக்காது. நீங்கள் என்கிட்ட வருவீங்க, நீங்கள் என்னுடைய நகரம் தான், என்னுடைய நான் வாசம் செய்கிற சீயோன் நகரம்தான் கடவுளுடைய அரியானை என்று விசுவசிப்பீங்க என்று இஸ்ரேல் மக்களுடைய விடுதலையை எரேமியா வழியாக யாவே ஆண்டவர் முன்னுரைக்கிறார். இந்த வார்த்தைகளை நம்ம நம்பப்படாதா? நம்பணும். கடவுள் செய்வார், வாக்கு கொடுத்துருக்கார், நடக்கும் என்று நம்ம விசுவசிக்கணும். விசுவசித்தால் நமக்கு விடுதலை விருப்பம் உண்டு. கடவுள் சும்மா பேசிட்டு போறவர் கிடையாது, செய்கின்ற ஆண்டவர், செயல்படுகின்ற ஆண்டவர் யாவே இறைவன். எகிப்தில் மக்கள் கஷ்டப்படுவாங்க, மோசேவை அழைப்பார். மோசேங்க எரிகிற முற்புதர் அங்கே வருவார். மோசே, என் மக்கள் எகிப்தில் படுகின்ற துன்பத்தை நான் பார்த்தேன். கடவுள் கண்ணில்லாத குருடு கடவுள் கிடையாது. நான் பார்த்தேன், அவங்க என் நோக்கி கதறாங்க, நான் கேட்டேன். அவர்களை விடுவிக்க விண்ணிலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன்னு சொல்லுவார். ஏசோ கடவுள் செயல்படுகின்ற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே அதே வாக்குறுதி கொடுக்குறார். நீங்கள் பண்ணுங்க, எங்கிட்ட திரும்பி பழைய நினைப்பை விடுங்க, பழைய வாழ்க்கையை விட்டு திரும்பி வாருங்கள். அப்படி நீங்கள் வந்தால் நான் உங்களை காபந்து செய்வேன், நீங்கள் பலுகி பெருகுவீங்க. என் நகரை நீங்கள் விசுவசித்தால், என் எருசலேம் நகரம், நான் வாழுகின்ற எருசலேம் நகரம், உடன்படிக்கை பேழைக்கிற எருசலேம் நகரம், கடவுளுடைய அரியணை, கடவுள் வாழும் இடமே நீங்கள் விசுவசித்தால் நான் உங்களுக்கு நல்ல மேய்ப்பர்களை கொடுத்து உங்களை நான் காபந்து செய்வேன். நீங்கள் முன்ன மாதிரி இறுகிய மனசோட இருக்க மாட்டீங்க, பிடிவாதமாக இருக்க மாட்டீங்க, நல்ல பிள்ளைகளாக இருப்பீங்க என்று கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த வாக்குறுதியை எவன் நம்புகிறானோ, கடவுளுடைய வார்த்தையை எவன் விசுவசிக்கிறானோ, ஏற்றுக்கொள்கிறானோ, அவனுக்கு கடவுளுடைய மீட்பு நிச்சயம் உண்டு. சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன் நான், கடவுளுடைய வார்த்தை விதை நம்பத்தகுந்தது, அது தன்னுடைய வேலையை செஞ்சே தீரும். இங்கே வார்த்தையாளர் சொல்கிறாரு, நிச்சயம் இந்த வார்த்தை கடவுள் நிறைவேற்றி தீருவார். ஏன்னு சொன்னால், கடவுள் சொல்கிறது, அவர் போகிற ஒரு 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 ஆயரை ஒரு வழிகாட்டி நம்ம பார்க்க முடியுமோ? ஓசையாகமத்தில் வாசிக்கிறோம் நம்ம, என் மகனை எகிப்திலிருந்து நடத்தி கூட்டு வந்தேன், அன்பு எனும் கயிறுகளால் பிணைச்சி கூட்டு வந்தேன், அன்பின் பிணைச்சி கூட்டு வந்தேன், அவன் பக்கம் சாஞ்சி உணவு ஊட்டினேன். ஆனால் இவற்றையெல்லாம் செஞ்சு என்னை விட்டுட்டு என்ன பண்ணுறான், அவன் வேற தெய்வத்துக்கு போகிறான், எல்லாத்தையும் அவனும் பாகால் தெய்வத்துக்கு தூபம் காட்டுறான் என்று கடவுள் தன்னுடைய அங்கலாய்ப்பை ஓசையில் படிப்பேன். நான் எந்த அளவுக்கு அவன் வருந்தி என் மக்களை அழைத்தேன், அந்த அளவுக்கு பிடிவாதமாக என்னோட போகிறதுலே குறியாக இருக்கிறான். என்ன அதில் வரும் பாருங்க, கடவுள் அவரை போல ஒரு ஆயம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டார். இன்னைக்கு திருப்பாடலாக தான் இன்னைக்கு பதிலுடைய பாடல் எரேமியா 31 அதிகாரம். இன்னைக்கு முதல் வரியை பாருங்க பார்ப்போம். ஆயர் தன் மந்தையை காப்பது போல கடவுள் நம்மை காத்திடுவார். எப்பொழுது? அவருடைய வார்த்தையை முழு நம்புகின்ற பொழுது, நம்பி விசுவசிக்கின்ற பொழுது கடவுள் நம்மை காத்திடுவார். மக்களினங்களே, ஆண்டோடைய வார்த்தை கேளுங்க. முதல் வரியை பாருங்க, ஆண்டோடைய வார்த்தை முதல்ல கேளுங்க. கடவுள் தன் மந்தையை, ஆயன் எப்படி தன் மந்தையை ஆட்டுக்காக உசுரி கொடுப்பான். நல்ல ஆயன். திருப்பதி 23 நீர் நிறைந்த இடத்துக்கு கூட்டு போவோம், பசுமையான இடத்துக்கு கூட்டு போவோம்.
அந்த இடத்தெல்லாம் பசும் புல்வெளியாக இருக்கும். அங்கே தன் ஆடுகளை மேய்க்க வைப்போம். அப்படிப்பட்ட நல்லாயன் நம்முடைய ஆண்டவர். ஆயன் எப்படி தன் மந்தையை காபந்து பண்ணுவான், அதே போல் ஆண்டவர் நம்மை காபந்து செய்வார். அங்கே எரேமியாவிலே அந்த வார்த்தை நம்ம வாசித்தோம் இல்லையா? முதல் வாசகத்தில் அந்த வார்த்தைகளை கடவுள் திருப்பால் நிறைவேற்றி கொடுக்குறாரு பாருங்க. நல்லா அந்த அவர் ரொம்ப கவனிக்கணும். யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். கடவுளுடைய வார்த்தையை சொல்றது அப்படியே தூக்கி போடுறது கிடையாது. அந்த வார்த்தை எவ்வளோ சக்தி வல்லமை இருந்தது பார்த்து பாருங்க. யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையில் நின்று அவனை விடுவித்தார். ஏன் விடுவிச்சாரு? அவன் ஆண்டவரை நம்பினான், விடுவித்தார். இன்னும் பாருங்க பார்ப்போம். அவர்கள் சியோனில் மகிழ்ச்சியால் பாடுவார்கள். தானியம், திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று காளிகள் ஆகியவற்றை கொண்டு கடவுளுக்கு கொடைகளாக கொடுத்து பூரிப்படைவாங்க. அவருடைய வாழ்க்கை நீர் வளம் மிக்க தோட்டம் போல இருக்கும். நான் சொல்லணும் நம்ம வார்த்தையை பாருங்க. அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி கழித்திருப்பார்கள். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பார்கள். அவருடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை கொடுப்பேன். அவருடைய வார்த்தை கவனிங்க. இந்த பாடல் பாடுவோம் நம்ம இல்லையா? இந்த வார்த்தையிலேயே ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். தவக்காலத்தில் பாரு வார்த்தை இது. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். கடவுளுடைய இந்த காப்பாற்றுதல், காபந்து யார் கிடைக்கும்? அவரை முழுமையாக ஏற்று நம்பி விசுவசிக்கும் அவருக்கு மட்டுமே கிடைக்கும். நம்ம ஒன்றுமே சொன்னேன், இந்த விதைப்பர் ஓமையில் நம்ம அதிகமாக யோசிக்கிறது எது? நிலத்தை தான் யோசிப்போம். உங்களுடைய மனம் நல்ல நிலமாக இருக்கட்டும், முட்புதராக வேண்டாம், சாலை ஓரமாக வேண்டாம் இல்லையா, அப்புறம் பாறாங்கல்லாம் வேண்டாம், நல்ல. ஆனால் இப்படி யோசிக்கிற நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடுவோம். நம்ம என்ன விஷயம் அது? ஆண்டவருடைய விதை. ஆனால் நம்ம இன்னைக்கு தானிச்சு நம்ம இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையான அந்த விதை வீரியம் உள்ளது. எவன் ஒரு அந்த வார்த்தையை நம்புகிறானோ அவனுக்காக எல்லாவற்றையும் அந்த வார்த்தை செய்து முடிக்கும். என்றால் வார்த்தையான இறைவன் சொன்னதை செய்யக்கூடிய ஆண்டவர். இங்கே பாருங்க, முதல் வாசகம் திருப்பலம் நம்ம தியானிச்சு நாம இன்னைக்கு. எனவே நாம் முழுமையாக ஆண்டவரை, வார்த்தையான இறைவனை ஏற்று விசுவசிக்கும் பொழுது நமக்கு எல்லாத்தையும் அவர் கொடுப்பார். திரும்ப பாருங்க, அது ரொம்ப பிடிக்குது எனக்கு வசனம். திரும்ப வாசிக்க பாருங்களேன். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பாருங்க பார்ப்போம். யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையில் நின்று மீட்டார். அவர்கள் சியோன் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று காளிகள் ஆகியவற்றின் ஆண்டவருடைய கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவரது வாழ்க்கை நீர் வளம் மிக்க தோட்டம் போல இருக்கும். என்ன ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பாருங்க. எவன் கடவுள் வார்த்தையை நம்புகிறானோ அங்கே பாருங்க பார்ப்போம். அப்போது கன்னி பெண்கள் நடனமாடி கழித்திருப்பார்கள். அவ்வாறே முதியவரும் இளைஞரும் மகிழ்ந்திருப்பார்கள். அவர்கள் அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு நான் ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தையே நான் கொடுப்பேன். இப்போ நற்செய்தி கடைசி பாகத்துக்கு வரணும். இப்போ நம்ம கடைசியில் பாருங்க பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விழுகின்ற பொழுது 30ஆக 60ஆக 100ஆக அது பலன் கொடுக்கும். என்ன பலன்? மகிழ்ச்சி. சியோனில் கடவுளுக்கு என்ன பூரித்து இருக்கும் மகிழ்ச்சி. திருப்பான வாசம் நம்ம அந்த மகிழ்ச்சி தான் இங்கே பலனாக நமக்கு கிடைக்கும். சகோதரர்களே, நாம் ஆண்டவரை முழுமையாக விசுவசித்தால் நாமும்
30ஆக, 60ஆக, 100ஆக பலன் கொடுப்போம். நன்றி. நாளை சந்திப்போம்.